அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஹரீஷ் மேக்கோடன்ஸ். நண்பர்களை ஒரு சின்ன வீடியோ பார்த்தேன். மிகவும் உள்ளத்தை கவர்ந்த ஒரு வீடியோ. சுதந்திர தினத்திலே தேசிய கொடி ஏற்றப்படும் பொழுது கொடி மேலே சிக்கிக்கொள்கிறது. அதை கொடியேற்றுபவர்கள் அசைத்து பார்க்கிறார்கள், அது விடுபடவில்லை. அப்பொழுது திடீர்னு எங்கிருந்தோ பறந்து வந்த ஒரு காகம் அந்த கொடியை தனது அலகால் கொத்தி திறந்து கொடி பறந்து அதற்குள்ளிருந்து பூக்கள் கீழே விழுந்ததும் திரும்பி போய்விட்டது. எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு! இந்த காகத்துக்கு எங்கிருந்து அந்த உணர்ச்சி வந்திருக்கும்? இங்கே இப்படி ஒரு சிக்கல் நடக்கின்றது, அங்கே போக வேண்டும் என்று அதற்கு யார் தகவல் சொல்லி இருக்கின்றார்கள்? ஆச்சரியமாக இருக்கின்றது. கொடி ஏற்றப்படுகிறது, மேலே சிக்குகிறது, திடீரென்று எங்கிருந்தோ இது பறந்து வருகின்றது. வந்த வழியிலே நேரே இதற்காகவே வந்தது போல வந்து அந்த கொடியினுடைய சிக்கலை விடுவித்துவிட்டு அது பாட்டுக்கு திரும்ப பறந்து போகின்றது. நான் நினைக்கின்றேன், இது கொடி காத்த குமரனுடைய ஆத்மாவாக இருக்குமோ? ஏனென்று சொன்னால், நம்முடைய சனாதன தர்மப்படி காகங்கள் என்பது நம்முடைய முன்னோர்களுடைய ஆத்மாவுடைய பிறவி என்று சொல்லப்படும். அந்த முன்னோர்கள் காகமாக இருப்பார்கள், வருவார்கள் என்று சொல்லப்படும். பலி போடும்பொழுது காகத்துக்கு உணவு கொடுப்பது என்பதெல்லாம் நமக்கு நன்றாக தெரியும். அதே போல் கொடி காத்த குமரனுடைய ஆத்மாவாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். ஏனென்று சொன்னால், நமது தேசிய கொடி சிக்கி நிற்கின்றது, அதை விடுவிக்க வேண்டும் என்று அது ஓடி வந்திருக்கின்றது. அப்போ ஏதோ ஒரு கொடி காத்த குமரன் இல்லை, ஏதோ ஒரு தேசபக்தனுடைய ஆத்மாவாக இருக்கும். அந்த அளவுக்கு ஆச்சரியமான ஒரு நிகழ்ச்சியாக, சம்பவமாக அது அமைந்தது. மிக உணர்ச்சிகரமான ஒரு விஷயம். தேசிய கொடிக்கு ஒரு சிக்கல் வரக்கூடாது என்று ஒரு காகத்துக்கு கூட தோன்றக்கூடிய அளவுக்கு உள்ள ஒரு தேசத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பது எவ்வளவு பெருமையாக இருக்கின்றது. பாருங்கள், வீடியோவை பாருங்கள், மனதுக்கு எவ்வளவு ஆனந்தமாக இருக்கின்றது என்று பாருங்கள். காகமும் பறவைகளும் மரங்களும் மண்ணும் மிருகங்களும் எல்லாம் தெய்வ அம்சமாக போற்றப்படக்கூடிய, அதுவும் காகம் சனி பகவானுடைய வாகனம், அப்படி மதிக்கக்கூடிய ஒரு தேசத்திலே இப்படி நடக்கவில்லை என்றால் தான் அதிசயம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. வணக்கம், உங்கள் ஹரீஷ் மேக்கோடன்ஸ்.